மகாஜனங்களே, எடப்பாடி பழனிசாமி 2017ஆம் ஆண்டு அவர் முதலமைச்சரானார். இதைத்தான் நான் சொன்னேன். நீங்க மக்களை சந்திச்சு முதலமைச்சரானல, காலில் விழுந்து முதலமைச்சரானீங்க, அம்மா காலில் விழுந்து முதலமைச்சரானீங்க. என்ன சொன்னேன்? அவர் இப்ப கேட்கிறார், ஆமா காலில் விழுந்தது உண்மைதான், என்ன தப்புன்னு கேட்டாரு. நான் காலில் விழுந்து தப்புன்னு சொல்லவே இல்லை. அந்த அம்மா காலை வாரி விட்டீங்கல்ல, அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அந்த அம்மாவோட காலு, அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் சசிகலா அம்மா காலு, சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போனோட டிடிவி தினகரன் காலு. இப்ப எல்லா காலையும் விட்டுட்டு நான் டெல்லியில போய் மோடி காலை தான் பிடிச்சி தொங்குவேன்னு தொங்கிட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த தேர்தலில் அவரோட கூட சேர்ந்து வராங்க. டெல்லி அணின்னு சொல்றேன்ல, பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள என்னைக்குமே நம்ம நுழைய விட மாட்டோம். அவங்களுக்கு தெரியும் நுழைய விட மாட்டோம்னு தெரியும். அதனாலதான் இன்னைக்கு அதிமுகங்கிற போர்வை போத்திக்கிட்டு இன்னைக்கு பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது நுழையணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. மகளிருக்காக, மாற்றுத்திறனாளிகளுக்காக, சமுதாயத்தின் விளிம்பு நிலை மக்களுக்காக, எல்லோருக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக எல்லாருக்குமான சமுதாயமாக இருக்கக்கூடிய சமுதாயம் இது இருக்க வேண்டும் என்ற நோக்கிலே பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்தி அவரை மீண்டும் முதலமைச்சராக்குவதற்கு மயிலை கிராமத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் அத்தனை பேரும், வாக்காளர்கள் அனைவரும் அன்பு கூர்ந்து உங்கள் வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே அளித்து அவங்களை பொறுத்தளவில் இதை ஒரு இந்து நாடு என்று பிரகடனப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய கொள்கை. இந்த அடுத்த வட்டம் பார்லிமெண்ட்ல எல்லாம் வந்தாச்சுன்னா நீங்க வச்சுக்கோங்க, இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, இன்னைக்கு போடுற ஓட்டு நீங்க நம்முடைய ஆட்சிக்கு கட்டாயம் திமுக ஆட்சியில வருது. தளபதி ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வருகிறார். ஆனால் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், இந்த அடித்தளம் மத்தியிலே இருக்கக்கூடிய அரசை எதிர்காலத்திலே வீட்டுக்கு அனுப்புகின்ற அடித்தள வாக்கு, இந்த வாக்கு இந்த தேர்தல் அடுத்த தேர்தலில் நோக்கி இருக்கக்கூடிய வாக்கு